ஹலோ, இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் சீரீஸோட செகண்ட் எபிசோட் பேஸ்மெண்ட்டை ஃபஸ்ட்டு போட போகிறோம். எஸ், ரைட். ஸோ போன எபிசோடில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் பிளாட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய மேட்டர் கிடையாது, சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல பிளாட்டாக கண்டுபிடிச்சிட்டோம், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எழுதுறது. இப்போது ஒரு ஃபிலிம்ங்கிறது பில்டிங் எடுத்துக்கிட்டோம்னா பேப்பர் தான் ஒரு பேஸ்மெண்ட்டே எவ்வளோ நல்லா போடுறோமோ அதுக்கு மேலே கட்டுறது ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ், முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா எடுத்தோடனே நம்ம போயிட்டு லேப்டாப்போ இல்லை உங்களுக்கு பேப்பரில் எழுதிங்கன்னா பேப்பர் வச்சுட்டோ உட்காந்தோன்னு வைங்க, லிட்டரலாக ஒன்றுமே வராது. அப்படியே நம்ம உட்காந்துருக்கோம் அப்படிதான் வரும் இதுவா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிளாட்டை வச்சுட்டு அந்த பிளாட் எப்படி போக போகுது அப்படிங்கிறத ஒரு விஷுவலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கண்டுபிடிச்ச பிளாட்டை எங்கே ஆரம்பிக்கும் போது எங்கே முடிஞ்சதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நடுவு எலமெண்ட்ஸை ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதை முதல்ல ரெடியாக விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு படம் ஆரம்பிக்க போது இப்படி முடிய போகுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் அடுத்து சொல்ல போகிறது கொஞ்சம் கோளாறான ஒரு இதாக தான் இருக்கும். இது எனக்கு ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். ஜென்ரலாக என்ன பண்ணுவேன்னா எழுதும்போது எழுதுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து எனக்கு டயலாக்ஸ்லாம் பெருசாக அவ்வளோ கேட்சியாக மாட்டல அப்படின்னா ஜென்ரலாகவே நான் அது பண்ணுறது உண்டு. எழுதிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா யூஸ்வலாக என் மைண்டில் நான் முதல்ல அதை ஃபுல் கதையை ஓட்டிடுவேன். எங்கே ஆரம்பிக்குது, என்ன முடியுது, நடுவில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என் மைண்டில் ஓட்டிட்டு தனியாக நடிப்பேன். வெளிலேருந்து பார்த்தா நான் பைத்தியக்காரன் நினைப்பாங்க. ஸோ இஃப் யூ கேன் பி அலோன் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், உண்மையாகவே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ எஸ், இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் அப்புறம் மிடில் ஓரளவு ரஃபாக தெரிஞ்சால் போதும். ஏன்னா ஃபுல்லாலாம் நம்ம உட்காந்து மைண்ட்லேயே அதை எழுத முடியாது. ஸோ இப்படி உங்களுக்கு வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கலாம். நான் எப்படி எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே வந்து ஒரு சின்ன பையன், அதாவது இந்த மெயின் ப்ரொட்டாகனிஸ்டோட எங்கே வெர்ஷனை காமிக்கிறோம், அவன் ஹீஸ் ரைட்டிங் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறான். அந்த ஃபார்மை விட்டுட்டு போகிறான். அங்கே டைட்டில் கார்டு போட்டு அப்படியே கட் ஆகி இங்கே வந்து அவன் வீடியோ ஷூட் பண்ணுறத காட்டுறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் சீன். ஸோ அங்கேயே வந்து நம்மளுக்கு அந்த சைடில் வந்து இன்னொருத்தன் கால் பண்ணி இந்த மாதிரி என்னடா யாருமே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆற்றிட்டு இருக்கான் அப்படிங்கிற வரும். ஸோ அங்கேருந்தே ஒரு அப்போசிஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இவன் அப்படியே ஒர்க் பண்ணுறான். அப்புறம் இவனோட ஆக்டிவிட்டீஸ் காட்டுறோம். ஹீஸ் பயங்கரமாக டிஸ்ட்ராக்டடாக இருக்கான். கிளாஸ் கவனிக்கிறது இல்லை. அதெல்லாம் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் போட்டு. ஸோ கிளாஸ் கவனிக்கிறது இல்லை, வேறு ஏதோ பார்த்துட்டு இருக்கான், டெஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு எரர்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பர்த்டே பார்ட்டி, அப்போ அகெயின் ஹி அண்டர்கோஸ் சம்திங் தட் ஹி டசன்ட் வாண்ட் டு. ஸோ அப்போது வந்து அவனை போட்டு ரொம்ப கலாய்க்கிறாங்க, அவன் டென்ஷன் ஆகிட்டு போகிறான். ஸோ அதுக்கப்புறம் அதுதான் ஆக்சுவலாக இன்சைட்டிங் இன்சிடென்ட்டே. பட் ஒரு மாதிரி லேட்டாக தான் அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் நடக்குது. பட் ஃபார் ஷார்ட் ஃபிலிம் அது ஒரு மிஸ்டேக். இங்கே ரொம்ப லேட் ஆகுது. ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 7th minute தான். மொத்தமே 16 minutes ஷார்ட் ஃபிலிம்னா 7th minute உண்மையான கதைக்குள்ளேயே போகுது. அது ஆக்சுவலி ஒரு பயங்கரமான மிஸ்டேக். அதை பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியாக போங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே ஆரம்பித்து அந்த மாதிரி போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொட்டாகனிஸ்டோட ஆர்க் வருது. ஸோ அப்படி தான் முடியும். ஹி லேர்ன்ஸ் தட் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான் விக்ட்ரி, ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு முதல்ல ஸ்டார்டிங் இருக்கணும். முதல்ல பேசிக்காக ப்ரொட்டாகனிஸ்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். பிகாஸ் வேரியஸ் கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது அண்ட் ஃப்ரீடமும் கிடையாது. ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட், அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் உள்ளே கொண்டு வந்துருங்க. அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட்டோட காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் அந்த படங்கிறதே இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஷார்ட் ஃபிலிமும் அதே தான். ஸோ அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் பிடிச்சி அதுக்கப்புறம் எழுதுனாங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாவே பண்ணலாம். ஆக்சுவலாக அண்ட் எண்டிங் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஸ்டார்டிங் எவ்வளோ நல்லா இருந்தாலுமே எண்டிங்னா ஒரு எஃபெக்டிவ் ஒரு கொடுக்க போகுது ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ எண்டிங் அதை முடிச்சுட்டு தான் அதை பார்த்து தான் போக போகிறீங்கும் போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ எண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கருத்தை சொல்கிறீங்கனாலுமே அது நீட்டாக எப்படி லிங்க் பண்ணி சொல்லலாங்கிற மாதிரி பார்த்து சொல்லுங்கள். ஸோ எஸ், டயலாக்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரியலிஸ்டிக்காக எழுத ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஷார்ட் ஃபிலிம் ஜென்ரலாக எழுதும் போதே ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஏன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா மீட் பண்ணிக்கும் போது எப்படிடா இருக்கு அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து போடுவோம். பட்
ரியல் அப்படி கேட்பாங்களான்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம கேட்ப போகும்போது நீங்கள் யோசிச்சிங்கன்னா கேட்கவே மாட்டோம். மேபி யூஸ் அ கஸ் வேர்ட் அண்ட் காலிங் லைக் வாடாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஜென்ரலாக. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ உத்தம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ லைக் அவ்வளோ நல்ல பண்பா சொல்லாமல் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரியலாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்களே யோசிங்க, படிச்சு பாருங்க. லைக் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா உங்களை சுற்றி அப்படிங்கிறத பார்க்கணும். பட் அதுக்குன்னு ரொம்ப ரியலாகவும் நம்ம எழுத முடியாது, ஏஞ்சல் ஸ்டூடியோவில் போயிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் ஆஃப் போத் would definitely do. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டோன்னா சூப்பராக எழுதலாம். அவ்வளோதான். ரைட்டிங் பற்றி பெருசாக இருக்குது. பட் நான் அதை சொல்கிற மாதிரி நான் டெக்னிக்கலாக போயிட்டு அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் என்னெல்லாம் நான் சொல்ல போகிறதே கிடையாது. பிகாஸ் நான் அதை வச்சு எழுதலை. நான் எழுதுறது நான் பார்த்த படம் வச்சு, படம் எப்படி போகுது இது மாதிரி போட்டோம் அப்படிங்கிறது தான். எனக்கு படிக்கிற அளவுக்குலாம் பொறுமை கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன். அண்ட் இதுவுமே அப்படிதான். நான் as I said in the start, லைக் இது உங்களுக்கு அட்வைஸோ நான் படிச்சுட்டு வந்து சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் என்ன பண்ணேன், மேபி என் மிஸ்டேக்ஸ் வந்து யூ கேன் லேர்ன் சம்திங். அண்ட் மெயினாக திருப்பியும் நான் சொல்கிறேன், மோட்டிவேஷன் உங்களுக்கு வரல அப்படின்னு நீங்கள் தோணிங்கன்னா அந்த சீரியஸ் ஃபுல்லாக பாருங்கடா. சத்தியமாக சொல்கிறேன், யூ வில் கெட் த மோட்டிவேஷன். யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபிலிம் பண்ண முடியுமா நம்மளாலன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ராபப்ளி பண்ணிடுவீங்க ஷார்ட் ஃபிலிமு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ அவ்வளோதான். அப்போது ஷூட் ஆரம்பிச்சிடலாமா? எஸ், நெக்ஸ்ட்டு ஷூட்டிங்கில் பார்ப்போம்.